ஹலோ சார், என்ன காலையிலே ரொமான்ஸா? இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா மற்ற வேலையெல்லாம் எப்படி பார்க்கறது? இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா சாப்பாடு வந்துருமா என்ன? டேய், உன்னே தான் கேட்குறேன். நான் கேட்குறது காதில் விழுகுதா இல்லையா? இல்லை கேட்காத மாதிரியே இருக்கியா? என் மூஞ்சில என்ன இருக்கு? அப்படி பார்த்துட்டே இருக்க. எப்போ இருக்க மூஞ்சி தானே? அடியே, ஒரு மனுஷனை நிம்மதியா சைட் அடிக்க விடுறியாடி? ஏன்டி இப்படி பண்ற? இந்த வாயை ஒட்ட விட மாட்டியாடி? ஒரு சிலோட்டப்ப வாங்கியாந்து நானே ஒட்டி விடுறேன் பாரு. என்னது சைட் அடிக்கிறீங்களா? நான் என்ன யாரோவா இல்லை உங்க லவ்வரா? சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சைட் அடிக்கிற மூஞ்சியை பாருங்க. ஏன்டி தெரியாத பொண்ணதே சைட் அடிக்கணும்னு இருக்கா என்ன? பொண்டாட்டியை சைட் அடிக்க கூடாதா? சாரி கட்டினாலே ஒரு அழகா தாண்டி இருக்க. ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டாலும் ஒவ்வொரு மாதிரி இருக்க. அதுலேயும் இந்த சாரி கட்டினா மட்டும்தான் சூப்பராக இருக்க. அதையும் அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையே. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருந்துடக்கூடாது? அது உனக்கு பொறுக்காதே? ஆமா, சும்மா அப்படியே மூஞ்சியே பார்த்துக்கிறது தெரிஞ்சா மூஞ்சி என்னத்துக்கு ஆகுறது? அதனால தான் சொன்னேன், இப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க சைட் அடிச்சிருக்கதான் நாங்க இருக்கோமா? அடியே, ஆனா நீ இருக்கியே, இந்த வாய் தாண்டி உனக்கு அதிகமா இருக்கு. அதை மட்டும் பெபிகுயிக்க வச்சு ஒட்டி விட்டுட்டேன்னா வச்சுக்கவே, என்னடி பண்ணுவ? வாய் தான். வாய் இல்லைன்னா நானா ஒண்ணுமே இல்லை. பேசாம இருக்க சொன்னானா செத்தே போயிடுவேன். ஆத்தாடி, எப்படிதான் பேசாம ஒருத்தங்க அமைதியா இருக்காங்களோ தெரியல. அப்படித்தானடி நானே இருந்தேன். என்னவே நீ வாயாடிய மாத்திட்டில்ல. அப்பப்பா, என்ன வாய் இது? இருந்தாலும் தூங்கும் போதெல்லாம் எவ்வளவு அழகா அமைதியா தூங்குறது தெரியுமா? ஆனா முழிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ரவுடி மாதிரி ஆயிடுறேன். ஆவாங்க ஆவாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற நினைப்பே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்க்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லணுமா? நம்ம சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை கார்த்தி உங்களுக்கு. எல்லாருக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பொறுப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பொறுப்பே போச்சு. எப்போ பார்த்தாலும் பாப்பா மூஞ்சியை பார்த்துக்கிட்டு பாப்பா எழுப்பி விடுறது, தூக்கி வச்சுக்கிறது, கொஞ்சிறது, இப்படியே தெரிஞ்சா வேலைக்கு எப்போ போகிறது? ரொம்ப கெட்டு போயிட்டீங்க நீங்கள். என்னடி இப்படி சொல்ற? பாப்பாடி, என்னோட செல்ல குட்டி ஜானகி குட்டி, அவளை நான் தானே கொஞ்சணும். ஹலோ சார், கொஞ்சலாம். அதுக்காக ஆஃபீஸ் போயிட்டு வந்து இருக்க டயத்தில் கொஞ்சங்க. வேலை மெனக்கட்டு லீவை போட்டு ஒன்று கொஞ்சம் வேணாம், சரியா? போடிங்கிட்டு நேற்று மட்டும் தேங்க்ஸ்னு பாசமலையா பொழிஞ்ச. இன்னைக்கு எங்கடி போச்சு அந்த பாசமல்ல? நேற்று மட்டும் வீட்டில் இருக்க சொன்னீல, வேலை இருக்கு லீவ் போடுங்க கார்த்தின்னு. இன்னைக்கு மட்டும் அனுப்பிச்சி விட்றேன். உனக்கு தேவைன்னா லீவ் போட சொல்கிறேன், இல்லைன்னா அனுப்பிச்சி விட்றேன். நான் பாவம் இல்லை, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எப்படி ஒரு நாள் லீவ் போட்டால் மறுநாள் லீவ் பண்ணணும்னு ஆசைப்படுங்கள்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அட பாவி, ஆமா, நீ விரல் கூட சப்ப தெரியாத பாப்பா. அதனால இன்னைக்கு லீவ் போட்டு நாளைக்கு ஸ்கூல் போன்னு சொன்னா அழுவி இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ் போக அழுகுற இல்லை கார்த்தி? ஆமாம் செல்லக்குட்டி, நேற்று லீவ் போட்டேன்னா அவன் இன்னைக்கு அதே லீவு கேட்குது. இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு இருந்துடவா? அப்படிங்களா? அதோட உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படியே இங்கே இருந்துட வேண்டியதான். பாப்பா பார்த்துக்கோங்க, நான் பேசாம வேலைக்கு போகிறேன். இன்னும் ஓகேவா? சூப்பர்டி செல்லக்குட்டி, நானே இந்த பிளான் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம வேலைக்கு போயிரு, சரியா? அடே, என்னடா நீனும் ஒரு நினைப்புல தான் திருச்ச போல. ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிரு. லீவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லடி, பாப்பாவும் தூங்கிறா. நான் கொஞ்ச நேரம் பர்மிஷன் கேட்குறேனே. எதுக்கு? டே, எதுக்குன்னு புரியாத மாதிரி கேட்காத. பாப்பா தான் தூங்குறால, கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வேணா போறேன்டி. அதுக்காச்சும் பர்மிஷன் உண்டு. மூஞ்சிய கூட கொஞ்ச நேரம் பார்க்க விட மாட்டேங்கிற. போடி எங்கிட்டு. கார்த்தி, வர வர நீங்க பண்ற அலும்பு சரியே இல்லை. உங்க புள்ள, உங்க மகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் க்ளோஸா இருந்தா போதும், அழுக ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் அழுக மாட்டான். அவன் நல்லா ஆசை தூங்குறா. இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும் குடுவேன். ஆசை தோசை அப்பள வடை. பாப்பா எஞ்சிருவான், நான் போயிட்டு வரேன். அவளே எந்திரிக்கலைனாலும் நீனே எழுப்பிடுவ போல. என்ன சாதனா இது? பாவம், இன்னைக்கு பார்த்தா உனக்கு அம்மாவே தெரியலையா? சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணு, ஓகேவா? சரி, ஒன்னே ஒன்று குடுறி. என்னடி, பாப்பா எந்திரிச்சிட்டாளா? நான் தான் சொன்னல கார்த்தி, உங்க பிள்ளைய பத்தி ரொம்ப பெருமையா சொன்னல. தெரிஞ்சிச்சா? நம்ம கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும் தெரிஞ்சா போதும்,
அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. போங்க. ப்ளீஸ் டி, பாப்பா அழுதுட்டு போகிறோம். ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்துட்டு போடி. போங்க கார்த்தி, பாப்பா அழுதுகிட்டே இருக்கா, உங்களுக்கு முத்தந்தே முக்கியமா போச்சு. போங்க, போய் வேலை கிளம்புற வேலையை பாருங்க, நைட்டு பார்த்துக்கலாம். ஆனால் நீ ரொம்ப மோசம்டி. இரு உன்னை வச்சுக்கிறேன். என்னடி மீரா, எங்கே போய் தெரிஞ்சிட்டு வர? ஃபோன் பண்ணாலும் என் ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். திடீர்னு என்னாச்சு? ஒரு மாதிரியா பேசுனேன். எதுவும் பிரச்சனையா? சொல்லு மீரா. இல்லைம்மா, அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் மீரா, என்னாச்சு? யாரும் எதுவும் சொன்னாங்களா? அந்த சிவா மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் இல்லைப்பா, உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? என்னடி சொல்ற? என்ன விஷயம் தெரியாதா? இவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அசோக் மாமாவே காணோம், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எங்கே இருக்காருன்னே தெரிலன்னு. நைட்டு பூரா அதை தானே நான் தேடிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் கண்டே பிடிக்க முடியல. அதனால தான் ஃப்ரெண்டு வீட்டிலே இருந்துட்டேன். சரி, காலையில் வந்தாலாச்சும் ஏதாச்சும் தகவல் தெரியும்னு பார்த்தா இவங்களுக்கு எதுவுமே தெரியல போலயே. இப்போ அசோக் மாமா எங்கேன்னு தெரியல. எப்படி இவங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்ன மீரா யோசிச்சுட்டே இருக்க? ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், என்ன சொல்ல நீ முதல்ல? இல்லைம்மா, அசோக் மாமா இருக்கார்ல. ஏன் அசோக் மாமாக்கு என்னப்ப? இல்லைம்மா, நேற்று ஒரு கனவு வந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி. அதான் அது நிஜத்திலே நடந்துருச்சுமா. அசோக் மாமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவர் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னே தெரியல. நைட்டு பூரா நான் தேடிட்டே இருந்தேன்னா, அதனால தான் நான் வீட்டுக்கே வரல. உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், நீங்கள் பதட்டமாயிருவீங்கன்னு சொல்லலை. ஒருவேளை அது அசோக் மாமா இருக்காது, வீட்டுக்காச்சும் வந்திருப்பாருன்னு இப்போவும் வந்தேன். இன்னும் அவர் வரலையம்மா. அட போ மீரா, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு. என்னப்பா, நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் காமெடி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பின்ன என்னடி, குத்துக்கல் மாதிரி நான் உனக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். அவனை போய் வாய்கள் விடி முதல்ல. அசோக் மாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அசோக் மாமா? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை மீரா, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன, நீ ஏன் என்னைய தேடி அலைஞ்சிட்டு வர? ஏதோ கனவு தானே வந்துச்சு, அதுக்கு போய் இப்படி அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வருவாங்க. பின்ன நான் ரூமுக்கு பார்த்தேன், உங்களை ரூம்லேயும் காணோம். ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோனே எடுக்கலை. நான் என்ன பண்ணுறது? அதனால தான் உங்களை தேடி வந்தேன். பார்த்தா ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. உங்கள் வயசு தான் சொன்னாங்க, உங்களை மாதிரியே சொன்னாங்களா? ஒருவேளை நீங்களா இருக்குமோ அப்படின்னா தேடி தேடி அலைஞ்சேன். பார்த்தா இப்படி இருக்கீங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல? நான் தான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணல, திருப்பி அடிக்கணும் கூட உங்களுக்கு தோணலையாம்மா? அச்சோ சாரி மீரா, என்னோட ஃபோனு கீழே விழுந்து டிஸ்பிளே ஃபுல்லாக போச்சு. ஃபோன் அடித்து அட்டன் பண்ணவே முடியாது, யாருன்னு பார்க்கவும் முடியாது. இல்லைன்னா உனக்கு நான் அடிக்காமல் இருப்பேனா? சரி, ஃபோன் அடிச்சுக்கிட்டே கிடக்கா, நீங்கள் தான் யாராச்சும் அடிப்பீங்க, வந்து பார்த்துடலான்னு தான் இப்போ வந்தேன். நீ பார்த்தா இப்படி சொல்கிற. சாரி மீரா, எனக்கு தெரியாது. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினியா? ஆமாம், எவ்வளோ அழுதுட்டேன் தெரியுமா? நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. போங்க, வேறு யார் நம்பரில் இருந்தாச்சும் கூப்பிட்ருக்கலாம்ல. அதான் சொன்னேனே மீரா, நீ அடிக்கிறான்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டுருப்பேன். சாரி. சாரிலாம் ஒன்றும் வேணாம், அதான் நீங்கள் நல்லாயிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். வாங்க, உங்களுக்கு நான் சூடாக தோசை ஊற்றி தரேன், 2 பேரும் சாப்பிட்லாம். நானும் ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை. சரி மீரா, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நீ செஞ்சு தரேன்னு சொல்கிற. வா போகலாம். என்னங்க, நம்ம மீராவா இது? ஆமாடி, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு ஒண்ணுன்னா நல்லா பதறி போறாளே மீரா. கொஞ்சம் கொஞ்சமா பழைய மாதிரி மாறுறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு எதுவும் ஞாபகம் வரலைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு அசோக் மேல லவ் வந்தா போதும், அந்த அன்பு போதும், அவளை சீக்கிரத்திலே மாத்திரும். இந்த மாதிரி எப்பவுமே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அது கூட அந்த சிவா பையன் எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். ஆமாங்க, மீரா இப்படி இருக்கும்போதே அவள்கிட்ட பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அதுவும் சரிதான். இன்னைக்கே பேசாத, ஒரு வாரம் போட்டோம், அதுக்கப்புறம் பேசு, சரியா? சரிங்க. சரி, நான் வெளியில போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன், நீ பார். சரிங்க, வரும்போது சாமிக்கு போடுறதுக்கு பூலாம் இல்லை, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கு, உட்காந்து பூஜை பண்ணலான்னு இருக்கேன். சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன், போ. என்னங்க ஆண்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இப்போ எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறதே இல்லை, என்னை கண்டுக்கிறதும் இல்லை. நானா ஃபோன் பண்ணி ஏதாச்சும் கேட்டால் தான் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் விசேஷம்லாம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லக்கூட இல்லை பார்த்தீங்களா? எதுனாலும் என்கிட்ட சொல்லுவீங்க. இப்போ என்னெல்லாம் மறந்துட்டீங்க, நீங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிட்டீங்க போல. ஏன் மித்ரா, நீ வேற. நான் சந்தோஷத்தில் இருந்தேன், அந்த சந்தோஷத்தில் உனக்கு சொல்லாமல் இருந்தேன்.
ஆனால் அந்த சந்தோஷம் பூரா புஸ்வான மாதிரி போயிடுச்சு மித்ரா. அது எனக்கு தெரியும் தானே, தெரிஞ்சு தானே உங்கள் வருத்தத்தை பார்க்கலான்னு வந்தேன். அச்சோ, என்னடி சொல்கிறீங்க? என்னாச்சு? இல்லை மித்ரா, என் மகன் இருக்கானே, நான் 10 மாதம் சுமந்து பெத்த புள்ள, அவன் மகளுக்கு என்னோட பேர் இல்லை என்னோட அம்மா பேர் வைக்க போகிறேன்னு ஆசையாக இருந்தேம்மா. அப்படிதான் நடந்துக்கிட்டேன். அந்த பேர் வைக்கிற மாதிரி நம்ம புள்ள என்ன இருந்தாலும் நம்ம வளர்ப்பில்லையா, நம்ம பேரை தான் வைக்கும் அப்படின்னு அம்புட்டு ஆசையாக இருந்தேன். ஆசையை பூரா நிராசை ஆக்கிட்டாம்மா. அந்த வந்திருக்காளே வீட்டுக்கு ஒருத்தி, அவளோட அம்மா பேர் உங்கள் அத்தைக்காரி பேரை வச்சுட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். உங்கள் பேரையும் உங்கள் அம்மா பேரையும் வச்சுருந்தா அவளை தூக்கி தலைக்கு மேலே வச்சுருப்பீங்க. அதோட நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருப்பீங்க. எனக்கு என்ன வேலை இருக்குது? உங்கள் பேரை வைக்காத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆண்டி. அச்சோ, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அப்படியா? நான் கூட உங்கள் பேருங்களை தான் வைப்பாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கார்த்தி மாறல ஆண்டி, எல்லாம் அவள் தான் மாற்றி வச்சுருக்கா. நீங்கள் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவளை ஒரு புடி பிடிச்சால அவள் அடங்குவா. நீங்கள் அவளுக்கு பயந்துக்கிட்டே இருந்தால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும். என்னம்மா ஒன்று சொல்கிற? 10 குறைக்கு வீட்டுக்கு வேலைக்காரி ஒருத்தி வந்திருக்கா. அவள் கூட என்னை மதிக்கிறா இல்லையம்மா. அது பத்தாதுன்னு ஸ்வேதா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வேற வந்திருக்கா. யார் யாரோ வராங்க, நமக்கு ஒன்றும் தெரியலம்மா. கிச்சனுக்குள்ளே கூட என்னால் நுழைய முடியலை. அவங்க 2 பேருமே நம்ம ஆளுங்கன்னு தானே ஆண்டிக்கு தெரியாது. வேணாம் சொல்ல வேணாம். இவங்க ஒரு உளறுவாய். ஏதாச்சும் சென்டிமெண்ட்டாக பேசினா அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு அது ஆபத்து தான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சமையலுக்குலாம் ஆள் வச்சுட்டிங்களா? சரி. என்ன மித்ரா, நான் அந்த வீட்டில் எதுக்கு இருக்கேன்னே தெரிலம்மா. பேசாமல் எங்கிட்டாச்சும் வேலைக்கு யாராச்சும் வீட்டிலே தங்கி பார்க்குற மாதிரி போயிடலாமான்னு பார்க்குறேன். ஆண்டி, அது உங்கள் வீடு, நீங்கள் எதுக்கு போகணும்? அவளை பேசாமல் பற்றி விடுங்க, போட்டு வேலைக்கு. நம்ம சொல்கிறது யாருமா கேட்குறா? நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி பண்ணணும். சும்மா பயந்துக்கிட்டே பம்மிக்கிட்டே தெரிஞ்சால் இப்படி தான். அதுவும் சரிதாம்மா. ஆனால் எது செஞ்சாலும் அவள் தானே முன்னாடி வந்து நிற்கிறா. நம்ம அந்த வீட்டில் ஒரு பொருட்டாகவே இல்லை. யாருமே நம்மளை மதிக்கிறது இல்லை. நமக்கு ஒரு ஆளாச்சும் சப்போர்ட்டாக இருந்தால் தானம்மா தேவையில்ல. எல்லாரும் இப்படி இருந்தால் நான் என்னம்மா பண்ணுறது? சரி விடுங்க ஆண்டி, பார்த்துக்கலாம் விடுங்க. உங்களால் எல்லாம் முடியும். ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை நிம்மதியாகவே இருக்க விடாதீங்க. ஆமாம் மித்ரா, நீ சொல்கிறதான் கரெக்டு. அவள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காம்மா. அதுவும் குழந்தை பிறந்ததுலேருந்து அவளை எல்லாரும் தாங்கிறதுன்னு அவள் சிரிச்ச முகத்தோடே இருக்கிறா. மூஞ்சி வாடி போய் நான் பார்த்ததே இல்லை. நான் தாம்மா காலையில் பூத்த பூவு சாயங்காலம் வாடி போகுமே, அந்த மாதிரி வாடி போயிருக்கேன். என் நிலைமை அப்படி. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏதாச்சும் ஒரு பண்ணணும். நான் யோசிக்கிறேன். சரிம்மா, நான் வரவா? சரிங்க ஆண்டி, பார்த்து போயிட்டு வாங்க. அவள் சிரிச்சுக்கிட்டேலாம் இருக்காளா? இந்த வேலைக்காரி ஒருத்தி உள்ளே அனுப்பிச்சு என்ன பண்ணுறானே தெரியலை. இவள் வேணும்னே தான் பண்ணுறாளா இல்லை யதார்த்தமாக பண்ணுறானே தெரியல. இல்லைன்னா வேறு ஆளை மாற்றிட வேண்டியதான். நம்ம ஆள் உள்ளே போயும் அவள் சந்தோஷமாக இருக்கான்னா நம்ம அனுப்பிச்ச ஆள் அப்படி. எல்லாம் என் நேரம் நமக்குன்னு வந்து சேருதுங்க. சாதனா, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கியா? உன் முகத்தில் கொஞ்சம் கூட வாட்டம் இல்லவே இல்லையா? இருக்கும். இப்போ தானே குழந்தை பிறந்திருக்க, அதனால சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது கொஞ்ச நாளைக்கு தான். இந்த சமயக்காரிக்கு ஃபோனை போட்டு 2 கலட்டு விடணும். அப்போ தான் வேலையை கரெக்டாக பார்ப்பா. நல்லா வேலையை பார்த்துட்டு நல்லா உனக்கே சோறு கிடைக்குதுன்னு தின்னுக்கிடுத்துட்றாளா? வரண்டி இரு. அவள் சந்தோஷமாக இருக்கிறத கேட்கறதுக்கா நான் இருக்கேன். அவள் அழுகணும். அதை கேட்கறதுக்கு தான் நல்லா என் காது குழு குழுன்னு இருக்கணும்.